இப்போ பாருங்கள், நம்ம அதே மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே ஆல்கோ ஸ்ட்ராட்டஜி 20,000 தாண்டிடுச்சு. இது நமக்கு 3வது வீடியோ. காலையில் நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11,500 இருக்கிறப்பையும் ஒரு ஷார்ட் போட்டிருந்தோம். அதே போல் 15,000 கிராஸ் பண்ணதுக்கப்புறமும் ஒரு ஷார்ட் போட்டிருந்தோம். இப்போ பாருங்கள் 20,000ஐயும் தாண்டிடுச்சு. இதுதான் நாம் மேனுவலாக ட்ரேட் பண்ணுறதுக்கும் ஒரு சிஸ்டத்தில் ட்ரேட் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஆல்கோ ட்ரேடிங் அப்படிங்கிறது நாம் என்ன ப்ரோக்ராம் கொடுத்துருக்குமோ அந்த ப்ரோக்ராம் பிரகாரம் பர்ஃபெக்டாக ரன் பண்ணும். பர்ஃபெக்டான என்ட்ரி, பர்ஃபெக்டான எக்ஸிட்டு, பர்ஃபெக்டான ஸ்டாப் லாஸ், இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும். நிறைய நண்பர்களுக்கு என்ன சந்தேகம்னாக்கா, செபி வந்து இந்த எக்ஸ்பைரி டேவை சேஞ்ச் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்பைரி டே சேஞ்ச் பண்ணிடுச்சுன்னா நம்ம என்ன ட்ரேடே பண்ண மாட்டோமா என்ன? சரி, எக்ஸ்பைரி டே சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் நீங்கள் யாரும் மேனுவலாக ட்ரேட் பண்ணாமல் இருங்களும் பார்ப்போம். மேனுவலாக ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிக்கிட்டு தானே இருக்கும். அதை விட அங்கே எடுக்கிற ரிஸ்க்கை நீங்கள் இதில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டலும் ப்ரொடெக்டிவாக இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட்டும் பண்ண முடியும். வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட்